குருவேரப்பா, இந்த தர்தரம் பிடிச்ச டைம் பஸ் கரெக்ட் டைம்ல நின்னு போய்டும். நானும் அதான் நினைச்சேன். உங்க அப்பா இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருன்னு சொன்னல்ல? 7 மணிக்கு ஃபெலிக்ஸையும் கூட்டிட்டு சித்தப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டைம் பீஸால எல்லாமே கெட்டு போச்சு. இப்படி வளவலன்னு பேசுறத விட்டுட்டு சீக்கிரம் ரெடியாயி கிளம்புற வழிய பாரு. ஏய், புள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிடு. அப்பதான் எல்லாம் நல்லா நடக்கும். அதுலயும் உன் ஆளு கிறிஸ்டியனு. உங்க அப்பா ஒத்துக்கிட்டாருன்னா வேளாங்கண்ணிக்கு வரேன்னு வேண்டிக்க. காசு பணம் இருக்குங்கிறது பெருசு இல்ல. பெரிய பெரிய இடங்கள்ல பாராட்டும் பத்திரங்களும் வாங்கின மகாவித்வான் பாலக்காடு ராமநாதனோட மகங்கிறத நீ மறந்துடாத. நான் எதையும் மறக்கல. எனக்கு என்ன ஆசையோ அதுதான் செஞ்சேன் சித்தப்பா. காலங்காலமா பெருமையோட வாழற பிராமண குடும்பத்துக்கு வேற ஜாதிக்கார மாப்பிள்ளையா வரலாமோ? அண்ணாவுக்கு என்ன அபிப்பிராயம் இல்லையோ? வீணா, பெருமைக்காக சொல்லல. தாய் வழி பிரிஞ்சாலும் 10-15 பிராமண குடும்பங்களுக்கு தலைவர் இப்பவும் நான் தான். இதையெல்லாம் மறந்துட்டு வேற ஜாதிக்கார பையனை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டா ஆத்துல கல்யாணம் ஆக வேண்டிய வயசுல இன்னும் பொண்ணுங்க இருக்கா. அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காம போயிடும். அது மட்டும் இல்லன்னா படிப்புல நல்ல கெட்டிக்காரியா இருக்காளுன்னு பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இப்படி இருப்பான்னு தெரிஞ்சுன்னா படிப்பை பாதிலேயே நிறுத்திருப்பேன். சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நீங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்கண்ணா. லட்சக்கணக்கான ஆசைகள் பொண்ணு பேர்ல இருக்கோ இல்லையோ, அத ஒன்னும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுங்க. இன்னும் இவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டா உன்னை தலைமுழுகி இந்த குடும்பத்தை விட்டே வெளியேற்றணுங்கிறதுதான் இவங்க எல்லாருடைய முடிவும். இந்த குடும்பத்தோட தலைவருங்கிற முறையில நானும் அதே முடிவை எடுக்க வேண்டியது வரும். இதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அவளுடைய பேரையும் அந்தஸ்தையும் கிடைக்க தலைவருங்கிற முறையில என்னால முடியாது. நீ இப்போ உன்னோட முடிவை சொல்லுமா. ஒரு சல்லி காசு கூட எனக்கு வேண்டாம். பிண்டம் வைக்கிறீங்களோ தலை முழுகிறீங்களோ என்ன வேணா செஞ்சுக்கோங்க. நான் முடிவெடுத்துட்டேன். ஃபெலிக்ஸ் கூட போறதா. உங்க அப்பா கிட்ட என்ன சொன்ன ஃபெலிக்ஸ்? உங்க அப்பா சித்தப்பான்னு உங்க குடும்பமே சொன்னதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அப்பா என்ன ஊருக்கு புறப்பட சொல்லிருக்காரு. நான் ஒரு லீவ் லெட்டர் தரேன், அது ஆபீஸ்ல கொடுத்துறேன். எப்ப போற? நாளைக்கு ஃபிளைட். நீ வரியா? ஐயோ, நான் வரல. எனக்கு தான் ஃபிளைட்னா பயமாச்சே. இது வரைக்கும் ஃபிளைட்ல போனதில்ல. அப்ரெண்டிஸ்ஷிப் முடியாம லீவ் எடுத்தா என் வேலை போயிடுமே. ஆமாமா, அதான முக்கியம். எப்படியும் வீட்டுல ஒண்ணும் கிடைக்காது. காலத்துக்கு நீ சம்பாதிச்சதானே உண்டு. வேலையை விட்ட ரொம்ப கஷ்டம். என்னை விட்டு எது போனாலும் சரி, நீ இருக்கல என் கூட, அது போதும். என்னென்ன கனவு கண்டோம். கல்யாணம், அப்புறம் உங்க அப்பா கொடுக்க போற கொஞ்சம் பணம், அதனால கிடைக்கிற வீடு, ஒரே நிமிஷத்துல எல்லாம் காணாம போச்சுல்ல. இனிமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.